அனைவருக்கும் வணக்கம். வண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாதம் 2024க்கான ராசி பலன்களை பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்கு ராசிநாதனான சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே நல்ல நிலைமையில் இருக்காருங்க. முதல் 2 வாரங்கள் நட்பு பலத்தோட கடகராசியில் இருக்காருங்க. கடைசி 2 வாரம் சிம்மத்திலேயே ஆட்சி பலத்தோட சூப்பரா இருக்காருங்க. பொதுவா ராசிநாதன் நல்லா இருந்தாலே அந்த மாசம் அருமையா போயிருங்க. அதுலயும் சூரியன் சிம்மத்துல ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால உங்க அளவுல ராஜா போலவே உணர்ற அளவுக்கு மனதுல தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் இருக்குங்க. எதையும் வெற்றிகரமா என்னால எதிர்கொண்டு முடிக்க முடியுங்கிற கான்பிடன்ஸ் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்குங்க. கூடவே தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் பகவானும் சேர்க்கை பெறாருங்க. பணவரவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காதுங்க. எதை செஞ்சாலும் இந்த மாசத்துல உங்களுக்கு பணம் கிடைக்குங்க. ரொம்ப நாளா நிலுவையில் இருந்த பணம் கூட உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அது மட்டும் இல்லாத உங்களோட கருத்துக்கள் சமூகத்துல அங்கீகரிக்கப்படுங்க. குடும்பத்தார்னால உங்களுக்கு நல்ல ஆதரவும் அன்பும் கிடைக்குங்க. பேச்சையே மூலதனமா கொண்டு தொழில் செய்யறவங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்புங்க. அதிக வாய்ப்புகளும் வருமானங்களும் உங்களுக்கு வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாத குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒரு சில பொருளாதார ஆதாயங்களை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாங்க. அதற்கடுத்ததா சகோதர சகோதரி வழிகள்லையும் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குங்க. உங்களோட பேச்சுக்கு அவங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க. அதற்கடுத்ததா சிம்ம ராசிக்கு யோகாதிபதிகள்னு சொல்லப்படுற செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று 10வது ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால தொழில்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கலாங்க. தொழில் செய்யறதுல நல்ல கண்ணும் கருத்துமா இருந்தா இந்த மாசத்துல அருமையான லாபங்களை எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்துக்கு போறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க. உங்களை சுத்தி எல்லாமே வேகமா நடக்குங்க. நீங்களும் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடுனா நல்ல நன்மைகள் பல உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. வியாபாரிகளுக்கும் கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல பயனுள்ள மாதமா அமையுங்க. கணவன் மனைவி உறவை பார்க்கும்போது கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வருங்க. அதனால நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாங்க. குடும்ப தலைவர்களுக்கு இது அருமையான மாதங்க. குடும்ப முன்னேற்றத்துக்காக முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டியது வரலாங்க. திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புண்டுங்க. அடுத்ததா மாணவர்களை பார்க்கும்போது பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கும் கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இந்த மாதத்துல முக்கியமா சொத்துக்கள் சேர்க்கறதுல அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணலாங்க. நல்ல இடம் அமையறதுல சில தாமதங்களையும் தடைகளையும் நீங்க சந்திச்சுட்டு இருந்திருக்கலாங்க. இந்த மாதத்துல அதெல்லாம் ஓரளவுக்கு விலகி நல்ல நிலம் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டுங்க. அது மட்டும் இல்லாத வீடு வாங்குறதுக்கும் யோகம் இருக்குங்க. பழைய வீட்டையும் புதுப்பிக்கலாங்க. விவசாய நிலம் வாங்குறதுக்கும் அருமையான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாத வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் கூட செய்யலாங்க. பொதுவா குடும்பஸ்தானமான 2வது ஸ்தானத்திலையும் மாங்கல்ய ஸ்தானமான 8வது ஸ்தானத்திலையும் ராகு கேது சஞ்சரிக்கும் போது கணவன் மனைவி உறவு அவ்வளவு சிறப்பா இருக்காதுங்க. பொதுவா ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. அது தொழிலுக்காக இருக்கலாம், இல்ல சில கருத்து வேறுபாடு காரணமா இருக்கலாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு பிரிவை அது கொடுக்குங்க. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த மாதத்தோட முதல் 3 வாரங்கள் சிறப்பான நிலைமையில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல நல்ல ஒற்றுமை ஏற்படுங்க. சேர்ந்து வாழ்றதுக்கான வழிவகையும் கிடைக்குங்க. இந்த மாதத்துல ஏதாவது புது முயற்சிகள் பண்ணா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாத மற்றவங்க பாராட்டத்தக்க வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிற வகையிலையும் ஒரு சில நல்ல காரியங்களை இந்த மாதத்துல செய்வீங்க. அதற்கடுத்ததா தந்தை வழி சொந்தங்கள் மூலமா நல்ல நன்மைகள் கிடைக்குங்க. அதே போலதாங்க தாயார் வழியிலையும் ஒரு சில நன்மைகளை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாங்க. அரசாங்கத்தோட தொழில் செய்யறவங்களுக்கும் அரசாங்கத்திலேயே ஒர்க் பண்றவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல பயன் இருக்குங்க. இவ்வளோ நேரம் ஆகஸ்ட் மாதத்துல என்னென்ன நல்ல பலன்கள் ஏற்படுங்கிறத பார்த்தோங்க. அதற்கடுத்ததா எந்தெந்த இடங்கள்ல அதிக விழிப்புணர்வோட இருந்தா இந்த மாதம் சூப்பரா போகுங்கிறதையும் பார்த்துடலாங்க. குடும்பஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து வக்ரம் பெற்று 12வது ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாருங்க. அதனால கடைசி 10 நாள் குடும்ப உறுப்பினர்களோட எந்த வாக்குவாதமும் சண்டையும் கூடவே கூடாதுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப சிறப்பளிக்குங்க.
அதற்கடுத்ததாக கடைசி 10 நாள் செலவுகளும் அதிகமாக இருக்குங்க. அதனால் தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 6வது ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறதுனால கடன் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவைங்க. முக்கிய தேவைக்காக மட்டும் கடன் வாங்கணுங்க. மொத்தத்தில் கடகராசி கடக லக்ன நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல பயனுள்ள மாதமாகவும் முதல் 3 வாரம் குடும்பத்தோட அதிக மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய மாதமாகவும் அமையுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.